திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 400 கோடி ரூபாய் முதல் லஞ்சம் பெறப்பட்டது பள்ளி கல்வித்துறையில். அண்ணாதிமுக ஆட்சியிலையும் ஊழல் இருந்தது, திமுக ஆட்சியில் உச்சம் தொட்டது. ஏன்னா 10 ஆண்டு பசியில் கிடந்தவங்க திமுகக்காரங்க. இல்லை, இந்த அன்பில் மகேஷ் வந்து இவருக்கு வேற நெருக்கமானவர், வேறு உதயநிதிக்கு நெருக்கமானவர் வேற. உடனே என்ன செய்யறாங்க, நீங்க சொன்ன மாதிரி 5 லட்சம் கேட்கறது சாதாரண தமிழ்நாட்டுடையது. சிபிஎஸ்சி மத்திய பள்ளிகள்னா 25 லட்சத்துலேருந்து 40 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஓகே, பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திலையும் டிபிஏ அலுவலகத்திலையும் லஞ்சம் வாங்குறதுக்குன்னே 2வது மாடியில் ஒரு அறை இருந்துச்சு. பார்த்தீங்களா? முதல்ல என்ன செய்யணும், கைது பண்ணணும், அறிக்கை வாங்கிட்டு இதுக்கு மேல என்னங்க பண்ணீங்க. ஊடகத்துக்கு முன்னால ஒரு பொறுப்பாளர் சொல்றாரு, டி நகர்ல இருக்கக்கூடிய பிரபல பள்ளி நிறுவனத்துக்கிட்ட லஞ்சம் பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதுக்கு முன்னால என்ன செஞ்சீங்க அதை யோசிச்சு பாருங்க. முதல்ல இன்றைக்கு மாற்றம்னு வந்திருக்காங்க, சரி செய்ய சொல்லுங்க, சரி செய்வாங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறது தம்பி. சார், எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நடக்க போகிற எதுவும் ஜோசி எதுவும் பார்க்குறீங்களா, நடக்க போகிறத முன்னாடியே கணிச்சு சொல்கிறீங்க. அதாவது அவங்களுடைய வழித்தடம் அப்படி இருக்குது, வரலாறு அப்படி இருக்குது. அதனால் இதுக்கு வந்து ஒரு ஜோசிகாரன் தேவையில்லை. இதுக்கு முன்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நாட்டு மக்களுக்கே தெரிஞ்சு எனக்கு தெரியாமல் போயிருமா, பேராசிரியருக்கு தெரியாமல் போயிருமா? அப்புறம் ஓகே சார், கடந்த திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 400 கோடி ரூபாய் முதல் லஞ்சம் பெறப்பட்டது பள்ளி கல்வித்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுடைய பொதுச் செயலாளர் நந்தகுமார் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? அதாவது இப்படி பள்ளி கல்வித்துறை மட்டும் தனித்து பேசுவது என்பது வியப்பாக இருக்கிறது. ஏன்னா அங்குங்கனாதபடி எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடந்தது. அண்ணாதிமுக ஆட்சியிலையும் ஊழல் இருந்தது, ஆனால் திமுக ஆட்சியில் உச்சம் தொட்டது. ஏன்னா 10 ஆண்டு பசியில் கிடந்தவங்க திமுகக்காரங்க. சரியா? 10 ஆண்டு அவங்க தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தாங்க அண்ணாதிமுகக்காரங்க. அவங்க ஒரு மட்டுக்குள்ளே இருந்தது, ஊழல் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் காஞ்ச மாடு கம்மங்குலையில் விழுந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க, எல்லை மீறி போயிட்டாங்க. அதனால் அதிகார மையம், உதயநிதி ஒரு பக்கம், ஸ்டாலின் ஒரு பக்கம், சபரீசன் ஒரு பக்கம், துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், இன்னும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டல ஆட்கள், எங்கள் உதாரணமாக டிஆர் பாலுவோ அல்லது ஏவா வேலுவோ அல்லது ஜெகத்ரட்சனோ அல்லது கே சாரோ, இப்படி விதவிதமாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பெரிய நெட்வொர்க்கில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நினைச்சிருக்கிறாரு, அதை செயல்பட்டுருக்கிறார். இது ஒன்றும் வியப்பான ஒரு விஷயம் இல்லை. இல்லை, இந்த அன்பில் மகேஷ் வந்து இவருக்கு வேற நெருக்கமானவர், வேறு உதயநிதிக்கு நெருக்கமானவர் வேற. இல்லை, இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? அதாவது குறிப்பாக கரூர் சம்பவத்தில் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, கண்ணீர் விட்டு அழுது, படிச்சு சொன்னடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ பெரும் குற்றச்சாட்டு அவர் துறையிலே 400 கோடி, ஆண்டுக்கு 400 கோடி. அதாவது என்ன தம்பி இது நடந்ததுன்னா, ஊழல் செய்வது என்பது இயல்பானது என்பது போல அவங்க மண்டைக்குள்ள ஏற்றிட்டாங்க. அதாவது ஊழல் செய்வது ஒரு குற்றம், ஒரு பாவம், பொதுமக்களுடைய வயிற்றில் அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்க, லஞ்சம் லாவணே ஊழல் என்பது சாதாரணமானது என்பது போல் இவங்க மண்டைக்குள்ளே ஏற்றுனதுனால தான் என்ன போகிறாங்க, தலைமைக்கு போய் ஒரு பங்கு போயிடுது, இவங்க ஒரு பங்கு அடிக்கிறாங்க, அப்புறம் சிதறதை சுற்றி நிற்கிறவங்க பிறகு சாப்பிட்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது எல்லா துறைகளிலும் மலிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா துறைகளையும் நோண்டி எடுக்கணும். எல்லா துறையிலையும் என்னென்ன வகையான முறைகேடு நடந்தது. இப்போ உதாரணமாக சொன்னோம், மின்சாரத்துறையில் என்ன செஞ்சாங்க, அதிக விலைக்கு நிலக்கரி வாங்குறாங்க, அதிக விலைக்கு வந்து உபகரணங்கள் வாங்குறாங்க, அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்குறாங்க. அப்போ உற்பத்தியே பண்ண மாட்டேங்காங்க, உற்பத்தியை குறைச்சிறாங்க, விலை எழுந்து வாங்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் மட்டும் இல்லாமல் இந்த 3 வகைப்பட்ட ஊழல் மட்டும் இல்லை, அப்பாயின்மெண்ட்டுக்கு, அதாவது வேலைவாய்ப்பு நான் வழங்குகிறேன் என்கிற பேரில் பணத்தை வாங்கி பெரிய ஊழல் பண்ணாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு முன்னால் நினைஞ்சாங்க, நான் வாங்கினது உண்மை, திருப்பி கொடுத்துட்டோம்ங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் பாருங்கள். இந்த நாடு ஜனநாயக நாட்டுக்கு நான் லஞ்சம் வாங்கினது உண்மை, ஆனால் நான் திருப்பி கொடுத்துட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் எவ்வளவு அபத்தமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் பிள்ளைகிட்ட வந்து அவங்க எப்படி வந்து கட்டணம் வாங்குறாங்க, எதை வச்சு கட்டணம் வாங்குறாங்க. ஆசிரியர்களுக்கு என்ன செய்யணும், சம்பளம் கொடுக்கணும்.
அவங்க மின்சார செலவு பார்க்கணும், ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கட்டடத்தை பராமரிக்கணும். இதை தாண்டி அவங்க ஒரு முதல் போட்டிருக்காங்க, கொஞ்சம் கூடுதலாக வருமானம் வரணும். இப்படித்தான் பள்ளிகளை நடத்தக்கூடியவர்கள், கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் அரசியல்வாதி என்ன செய்கிறாங்க, இவர்களுடைய தேவைக்காக கோடிக்கணக்கில் கொள்ளடிக்க நினைக்கிறான். ஒரு அனுமதிக்கு, அதாவது சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பள்ளியினுடைய வரையறைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்குறான். உடனே என்ன செய்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 5 லட்சம் கேட்குறது சாதாரண தமிழ்நாட்டுடையது. சிபிஎஸ்சி மத்திய பள்ளிகள்னால் 25 லட்சத்துலேருந்து 40 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஓகே சார், அதாவது சாதாரணமான தப்பு இல்லை, பெரிய தப்பு. இது பூராமே பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வியும் பாதிக்கும், அதே போல் பெற்றோர்களினுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். ஓகே சார், இன்னொரு குற்றச்சாட்டு, அதாவது தனியார் பள்ளிகளுடைய தமிழ்நாடு பொதுச் செயலாளர் நந்தகுமார் சொன்ன இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திலையும் டிபிஏ அலுவலகத்திலையும் லஞ்சம் வாங்குறதுக்குன்னே 2வது மாடியில் ஒரு அறை இருந்துச்சு. பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பதிவுத்துறையிலும் சரி, அல்லது அந்த இதில் நம்ம வாகன சட்டங்கள் நடத்தக்கூடிய அந்த துறைகளையும் சரி, புரோக்கர்களை வச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. பத்திர எழுத்தர்கள் தான் புரோக்கர்கள். அவங்க வாங்கி அங்கே கொடுக்குற மாதிரி. அதே போல் இங்கே இருக்கக்கூடியவங்க மனுவை ஃபுல்லப் பண்ணி கொடுக்குறவங்க தான் இவங்க. நீங்கள் நேரடியாக போய் எதையும் அணுக நினச்சோம்னா நீங்கள் அவர் மூலமாக வாங்க, இவர் மூலம் வாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா கூட நினைச்சாங்க ஒரு டிரைவிங் ஸ்கூல் வழி வாங்க, ஏன்னா அவர் இப்போ வாங்கி கொடுத்துருவார். இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறையினுடைய அந்த இதில் அலுவலகத்தில் தனியாக இயங்கிட்டு இருந்துன்னு சொன்னால் இது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் எல்லா இடத்துலையுமே லஞ்ச லாவணியத்தை இயல்பாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், மிகப்பெரிய அடி, சொத்தை பறிமுதல் பண்ணு. அவனை முதல்ல என்ன செய்யணும், தண்டனைக்கு உட்படுத்து, கைது செய்யுங்க. இங்கே தான் சார் சொந்த காரே இல்லைன்னு தானே கொடுக்குறாங்க கணக்கு. ஐயோ, 10 லட்சம் 10,000 என்னுடைய பையில இருக்கு, 40,000 கணக்கில் இருக்குன்னு சொல்லி முதல்வரே சொன்ன பின்னால மற்றவர்களெல்லாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதாவது முதல்வரே கணக்கில் அடங்காத கோடிகளுக்கு சொந்தக்காரரான முதல்வரே என் பையில் 10,000 இருக்கிறது, என்னுடைய வங்கியில் 40,000 இருக்குது, எனக்கு சொந்த வாகனம் இல்லைன்னு ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்குறாருன்னா எப்படிப்பட்ட முட்டாள்தனமான நிலைகளை மக்களை ஆளாக்குறாங்க. அப்போ அவங்க கீழே இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு என்ன நினப்பு தோணும், முதல்வரே எவ்வளோ பெரிய ஆள், அவரே இப்படி சொல்கிறாரு, அப்போ நம்ம போய் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் அத்தனை பேரும் பொய்க்கணை காட்டுறான். மிகப்பெரிய ஊழல்களை என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும், கைப்பற்றணும், அவங்கள சிறைத்தல்ல தள்ளணும், சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். இதுதான் செய்ய வேண்டியது, நடக்கும் நம்புகிறோம். ஓகே சார், அதாவது இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதாவது இந்த ஊழல் நடந்ததற்கான குற்றச்சாட்டை நீங்கள் கைப்பட எழுதி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு நாங்கள் அது மேலே ஆக்ஷன் எடுப்போம், இந்த மாதிரி எல்லா துறையிலையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னீங்க, அதாவது பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்களே நேரடியாக அவர் நினைச்சாரு மீடியாக்களை சொன்ன பின்னால அது எப்படி அவர் இல்லைன்னு மறுக்க போறாரு? அதுவே போதாதா? பொதுநல வழக்கு எப்படி எடுக்கணும் அரசு? அவரை நேரத்தை கூப்பிட்டு நீங்க இப்படி கொடுத்துருக்கீங்க செய்தி. டி நகர்ல இருக்கக்கூடிய பிரபல பள்ளி நிறுவனத்துக்கிட்ட லஞ்சம் பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் சொல்றேன், கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. நந்தகுமார் என்ன செய்யறாரு, அவர் ஊடகத்தின் முன்னால சொல்லியிருக்காரு. அப்ப அரசு என்ன செய்யணும், கூப்பிட்டு வச்சு ஒரு கமிட்டியை போட்டு ஒரு குழுவை போட்டு இது எப்படி நடந்தது, இதுக்கான அடித்தளம் என்ன அப்படி சொல்லி விசாரிச்சு முதல்ல என்ன செய்யணும், கைது பண்ணணும், அறிக்கை வாங்கிட்டு. இதுக்கு மேல என்னங்க பண்ணீங்க, ஊடகத்துக்கு முன்னால ஒரு பொறுப்பாளர் சொல்றாரு, பொதுச் செயலாளர், அப்புறம் அவர் எப்படி தப்பா சொல்லுவாரு? அப்ப நீ ஒண்ணும் இல்ல, இப்ப நீ அத்தனை பேருக்கும் உடனடியாக அனுமதி கிடைச்சிருக்கு, எந்த காசு செலவு இல்லாம அத்தனோடு சந்தோஷப்படுறாங்க. அப்ப இந்த பலன் யாருக்கு போய் கிடைக்கணும் அப்படின்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். நல்ல சம்பளம் கொடுத்து ஆசிரியர்களை பணி அமர்த்தலாம். ஆனா இவங்க லஞ்சம் வாங்கினா என்ன ஆகும், 1க்கு 10 ஆசிரியரை போட்டு குறைஞ்ச சம்பளத்தில் அனுமதிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பள்ளிகள் தானே பாதிக்கும், பிள்ளைகளுடைய கல்வி தானே பாதிக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ நேர்மையாகவும் உண்மையாகவும் அரசு நடக்கின்ற பொழுது அங்கே தரமான கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்குது. அதுதான் வருங்கால சமுதாயத்துக்கு மனித வள மேம்பாட்டிற்கு சிறந்ததாக இருக்க முடியும். ஓகே சார், இன்னொரு விஷயம் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னாங்க, அதாவது தனியார் பள்ளி நடத்தக்கூடியவங்க கட்டணங்களை சரியான முறையில் வாங்கணும், நீங்கள் அரசு பள்ளிக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதியை அரசு பள்ளிக்கு கொடுத்து படிப்புக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்புறம் அதற்கும் ஒரு படி மேலே போய் தனியார் பள்ளிகளில் கழிப்பறை முதற்கொண்டு அரசு கட்டித்தரும், அது சரியான முறையில் பார்த்துக்கங்க அப்படிங்கிறாரு. அதாவது டிரான்ஸ்பரண்டா இல்லை. உண்மையிலேயே ராஜ்மோகனுடைய இந்த அறிவிப்பு என்பது மிகச்சிறந்தது. நான் என்ன சொல்றேன்னா, பள்ளியில் குறைஞ்சபட்ச தேவை என்ன தெரியுமா, முதல்ல அங்கே கழிப்பறை,
ரெண்டாவது குடிநீர், சுத்தமான குடிநீர். இந்த ரெண்டும் முக்கியமானது. அதுக்கடுத்து தரமான பள்ளி கட்டிடங்கள், நான்காவது தரமான ஆசிரியர்கள். எப்படி சார் இப்ப பள்ளி கட்டிடங்கள்லாம் இப்ப மருத்துவமனை கட்டிடத்தை வீடியோ கூட பார்த்துருக்கேன். பார்த்தீங்கல்ல, அதாவது உங்களுக்கு அருண்ராஜ் போய் பார்க்குறாரு, சுவரை தொட்டா அது உதிருது, அப்படி லேசை தட்டி விடுறாரு, உதிருது. அதை தரமில்லாத கட்டடங்களை திருப்பூர் மருத்துவக் கல்லூரியில் அப்படி கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து ஒருபானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. இப்படித்தான் எங்கு பார்த்தாலும் பூரா லஞ்சலாவணியம், கமிஷன், இத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லி வாங்கி 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 தரமற்ற பொது நிறுவனங்களை கட்டி இன்னைக்கு பாழ்படுத்தியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்தா எத்தனை பிள்ளைகள் பாதிப்பாங்கிற ஒரு அறிவு வேணா? இப்படி லஞ்சலாவணி நீ வாங்கினீங்கன்னா அந்த ஒப்பந்ததாரர் எப்படி சரியான தரமாக கட்ட முடியும்? நம்ம பிள்ளை தான் அங்கே அரசு பள்ளியில் படிக்கலையே சார். அப்போ நீ என்ன செய்யுங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. குறைஞ்சபட்சம் அரசு பள்ளியில் படிக்கின்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லி நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு சொல்லுங்கள். எவ்வளோ சலுகைகள் அரசுகிட்ட வாங்குறாங்க, அமைச்சர்களும் சரி அல்லது எம்எல்ஏக்களும் சரி அல்லது வந்து அரசு ஊழியர்களும் சரி. உங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கான சூழலை உருவாக்குங்க. அதுக்குரிய தரத்தை என்ன செய்யுங்க, நீ கொண்டு வாங்க. தாவேக்கால அந்த மாற்றம் அப்படின்னு சொன்னோம். தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன் தன்னோட பெண்ணை வந்து அரசு பள்ளியில சேர்த்திருக்காரு. இல்ல, நான் சொல்றேன், இந்த முன்மாதிரியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. அதே போல நான் சொன்னல, மதன் ராஜான்னு சொல்லி ஒருத்தர் ஒட்டப்படாரம் எம்எல்ஏ அமைச்சரா இருக்காரு, சிறுதொழில் குறுதொழில் அமைச்சரா இருக்காரு. அவர் தன் தந்தை என்ன செய்யறாரு, அரசு மருத்துவமனை தான் சேர்த்தாரு. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் முன்னெடுங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, தனியார் மருத்துவமனையிலையும் தனியார் பள்ளிகளையும் சேர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வம் இருக்கு. ஆனா நாங்க ஆளுகின்ற இந்த அரசுல அரசினுடைய நிறுவனங்களும் தரமா இருக்குங்கிறத நாங்க சொல்றோம்னு சொல்லி நீங்க முன்னுதாரணமா இருங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்ப மாற்றம் அப்படின்னு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு. சட்டமன்ற உறுப்பினர்களோட குரலை நசுக்குவதுதான் மாற்றமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அதாவது அவர் வந்து எழுதி கொடுத்தது வாசிக்கிறாரு, சொந்த புத்தியோட பேசல. ஏன்னா நீங்க 5 ஆண்டுகள் ஆண்ட பொழுது எந்த அடிப்படையில் ஒளிபரப்பு நீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாங்க மாற்றம் இல்லை, இன்னைக்கு முழுமையாக ஒளிபரப்பு அவங்க தயாரா இருக்காங்க. இடையில சில இடர்கள் வந்தால் அதை சரி செய்யணும்னு கேட்கணுமே ஒழிய, இது நீங்க வந்து குரல் வழியை நெருக்கிறீங்கன்னு சொன்ன எப்படி? அப்ப இதுக்கு முன்னால் நீங்க என்ன செஞ்சீங்க? எடிட் செய்து பதிவிடுறாங்க. அதாவது அதைத்தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதுக்கு முன்னால என்ன செஞ்சீங்க அதை யோசிச்சு பாருங்க. முதல்ல இன்றைக்கு மாற்றம்னு வந்திருக்காங்க, சரி செய்ய சொல்லுங்க, சரி செய்வாங்க. சரி, சில நேரங்களில் சரியில்லாமல் போகலாம், அதை சரி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. உண்மையிலே அதான் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாங்க, நான் வந்து சொல்றேன் லைவாவே டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற முயற்சியை நான் முன்வைக்கிறேன். சபாநாயகர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். இன்னைக்கு மக்கள் முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல் அங்கே வந்து கற்பிக்கப்படுகிறது. இந்த சட்டமன்றத்தில் எவன் ஆரோக்கியமா பேசுறான், எவன் அர்த்தமெல்லாம் பேசுறான், எவன் முட்டாள்தனமா பேசுறான், எவன் தூங்கி வழியிறான் என்கிற காட்சிகள் எல்லாம் தன் தன் தொகுதி மக்களினுடைய பார்வைக்கு போகிறது. அப்ப அவர்கள் பார்க்கின்ற பொழுது, பார்த்தியா நம்ம ஓட்டு போட்டு உட்கார வச்சேன், எப்படி எந்த லட்சணத்தில் இருக்கான் பாரு, எந்த மாதிரி பேசுறான் பாரு, முட்டாள்தனமா பேசுறான் பாரு, அறிவாளித்தனமா பேசுறான் பாருன்னு சொல்லி இந்த காட்சியின் மூலமாக மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரும். திரும்ப நீ தொகுதிக்கு போகும்போது உன்னை தான் வண்டவளம் தான் நாங்கள் பார்த்தோம் சட்டசபையில் எப்படி தூங்கி ஒழிஞ்சேன்னு அப்படிங்கிறது தெரிய வரும். அதாவது இப்ப சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, நடந்ததை வந்து நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க நல்லாவே. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு மோதலே வந்து ஏற்பட்டது. அதுல நீங்க குறிப்பா ஒரு காணொலியில நல்லா ஸ்லோ மோஷன் போட்டு காட்டுறாங்க. ஒரு திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவதூறு, அதாவது ஆபாச வார்த்தை ஒண்ணு உச்சரிக்கிறார். அது கிளியரா ஒரு வாயை வந்து லிப்பை வந்து நம்ம மூவ்மெண்ட் பண்ணாவே தெரியுது. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அதாவது திராவிட கலாச்சாரம் என்பது பெரியார்ட்ட இருந்து அண்ணா கலைஞர் என்று நீங்கள் அடுக்கடுக்காக வந்தால் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதில் சர்வசாதாரணமானவங்க. அவங்க வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து எத்தனையோ பேர் பேச்சாளருங்கிற பேரில் சிறந்த பேச்சாளர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அதிகமாக அசிங்கமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மேடைகள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அதை வந்து நினைச்சு ஊக்கப்படுத்துவாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லுவாங்க, பெண்கள் இருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் பேசலாமா ஆச்சா? உங்களுக்கு தெரியாது, பொன்முடியை விட கடந்த ஆட்சியில கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட மீட்டிங்ல பெண் போலீசாருக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. அதைத்தான் சொல்றேன். ஆனால் இந்த பொன்முடி பேசினதை விடவா சைவ வைணவத்துக்காரர் கொடுத்த விளக்கம் உலகத்தில் எவனும் கொடுக்க முடியாத விளக்கம். அவ்வளோ அபத்தமாக பேசினாங்க. அதுபோல் எல்லாருமே திமுகவில் பெரும்பாலும் என்ன பகுத்தறிவு பாசையில் வந்தோம்ங்கிற பேரில் பண்பாட்டை மறந்து பேசக்கூடியவங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய அந்த மரபு, அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே இதை வந்து பெருசுபடுத்தாது. அதை தான் சொல்கிறேன். அதனால் வந்து இனிமேல் அவங்க பட்டு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். ஓகே சார். ராஜ்மோகன் அவர்கள் அங்கே சொல்கிறாரு, எங்களுக்கும் பேசலாம் தெரியும், எங்கள் வெற்றி தலைவரோட கடைக்கண் பார்வைக்கு அடங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து முன்வைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாரு ஒரு விஷயம்,
நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து சண்டை போட தேவையில்லைங்க. நாங்களும் அண்ணாவை மதிக்கிறோம், அண்ணா வழியில் கொள்கையில் நாங்களும் உடன் போடுறோம் அப்படிங்கிறாரு. அதாவது ரொம்ப அபத்தம் என்னன்னா, உதயநிதி போன்ற அந்த அவங்களுடைய எம்எல்ஏ கூட்டம் போகிறாங்க, கருப்பு துணியை பட்டையை கட்டிக்கிட்டு என்ன கையில் வச்சு நினைச்சாங்க, ஏந்திக்கிட்டு நிற்கிறாங்க. சிஎம் சார் பேசுங்க, சிஎம் சார் பேசுங்க, நீங்கள் வந்து மௌனம் காத்துக்கிட்டு இருக்கீங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கின்ற பொழுது முதல்வர் பேசுவதற்கு பதில் சொல்வதற்குன்னு நாள் ஒதுக்கியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை. அதுக்கு முன்னால் குறிப்பிட்ட மந்திரிகள் பேசுகிறாங்க, உரியவர்கள் பேசுகிறாங்க. அந்த மரபு தெரியாமல் சிஎம் சார் பேசுங்கன்னா நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் பேசுகிறதுக்கு சிஎம்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பேசுகிற முந்திரி கூட்டத்தனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிஎம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அப்போ ஸ்டாலினுக்கு ஒரு கேரக்டர், எடப்பாடிக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னால் விஜய் அவர்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் தான் அவர் வெளிப்படுத்துவார். நீ நினைக்கிறபடியெல்லாம் அவர் பேசுகிறதுக்கும் நீ நினைக்கிறபடியெல்லாம் அவர் வந்து வார்த்தைகள் சொல்கிறதுக்கும் அவசியம் இல்லை. அதனால் அவருடைய பாணியில் மௌனமாக நினைச்சாரு, முழுமையாக உள்வாங்கிறாரு, கவனிக்கிறார், உள்வாங்கிறாரு. பொறுமையாக உட்காந்து 5 மணி நேரம் பொறுமையாக உட்காந்துருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு முதல்வர் வந்து பொறுமையாக உட்காந்துருந்து கவனிக்கிறாரு. பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியதை பேசுவது தான் சிறந்த செயல்திறம். அப்போ அவங்களுக்கு இந்த 1000 வார்த்தைகளுக்கு விட மேலானது எது? ஒரு செயல். அந்த அடிப்படையில் தான் தவேக அரசு, அது விஜயனுடைய அந்த செயல்பாடு, நீங்கள் பேசுகிறத குறைச்சிட்டு செயல்பாட்டை கவனிங்கன்னு சொல்கிற அளவில் அவர் முன்மாதிரியாக இருக்கார். அது புரியாமல் இவங்க நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல் இவங்க என்ன செய்யறாங்க, உளறி கொண்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் இன்னும் இவங்க கேவலப்படத்தான் போகிறாங்க. அதில் மாற்றம் இல்லை. ஓகே சார், அதாவது ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரோம் அப்படின்னு தாவேக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க. எதிர்கட்சிகள் மாற்றம்னு வந்தாங்க, இது பெரிய ஏமாற்றமாக போச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இறுதியாக இதுக்கான விளக்கத்தை. அது உண்மைதான், அவங்களுக்கு ஏமாற்றம் தானே. என்ன ஏமாற்றம்? தக்க புத்தகன்னு தவிப்பாங்க, நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இவங்களை கேள்வி பண்ணலாம், அல்லது பொதுமக்கள்கிட்ட இவங்களை பற்றி என்ன செய்யலாம், உடச்சு விடலாம்னு நினைச்சாங்க. 6 மாதம் டைம் கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க ஒரே மாத்திலே தன்னுடைய தரத்தை வெளிப்படுத்திட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு அவங்க வெளிப்படுத்தலைன்னா கூட்டமாக பனையூருக்கு எதுக்கு போறாங்க? கட்சியில் சேர்றதுக்கு. அப்ப அவங்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கிறதுனால தானே எல்லாரும் பாராட்டாங்க. இன்னைக்கு லஞ்சலாவணியத்தை பிடிக்கிறாங்க, முழுக்க ஊழலை பிடிக்கிறாங்க, நேரடியாக கண்காணிக்கிறாங்க, போய் என்ன செய்யறாங்க, கலாய்வு செய்யறாங்க. இவன் எம்எல்ஏக்கு வந்து பிரச்சாரத்துக்கு 2 நாள் போனதோட சரி, கடைசியில் 5 வருஷத்துக்கு எவனுமே போக மாட்டான். இதுக்கு முன்னால் உள்ளவங்க போறான். இன்னும் சொல்ல போனால் பழம் தண்ணி கொட்டப்பட்டவங்க, பெரிய சீனியர்னு நினச்சிக்கிடுவாங்க, அறிவிச்சி மாதிரி பேசிக்கிடுவாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் இன்றைக்கு வந்து மக்கள் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது போல களப்பணி செய்யறாங்க, நேரடியாக போறாங்க, மக்கள்கிட்ட பேசுறாங்க. அமைச்சர்கள் எல்லாம் ஆக்டிவா இருக்காங்க. குறிப்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், பல பேர். இல்ல, அந்த ஆட்சியில எல்லாருமே மக்கள் பணி செய்வதற்கு துடிப்போட இருக்காங்க, சரியா இருக்கணும்னு வந்து ஒரு உறுதியோட இருக்காங்க, ஊழல்களை களையணும்னு வைராக்கியத்தோட இருக்காங்க. கண்டிப்பாக தப்பு பண்றவங்க பூரா பதட்டம் உண்டாகும். அதுதான் ரொம்ப முக்கியமானது, இந்த பதட்டம் வரணும். ஆனா நான் விரும்புறது இப்படி விசாரணையோடும் இப்படி வந்து அந்த போய் பார்க்கறதோடும் இது நின்று விடக்கூடாது. தப்பு பண்ணவன் என்ன செய்யணும்? தண்டிக்கணும், கண்டிப்பா தண்டிக்கணும். சொத்தை பறிமுதல் செய்யணும். ஊழல் செஞ்சா அதில் வந்து அரசு வந்து சரியா இருந்துருச்சுன்னா இதை தோக்கடிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. ஓகே சார், அதாவது ஆர்பி உதயகுமார் இயக்குனர், பிரபலமான இயக்குனர், அவரே தாவேக்கால இணைஞ்சிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது உலகத்தோட 8வது அதிசயம் தமிழக வெற்றி கழகம் அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து பொருட்படுத்த வேண்டியதில்லை, இதெல்லாம் புகழ்ச்சி. அவங்க உள்ள வராங்க, அவங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும், பொறுப்புகள் கேட்பாங்க. மன்சூர் அலிகான் வந்தாலும் சரி, அல்லது எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவங்க எதுக்கு வராங்க? வர்றவங்க ஏதோ ஒரு லாப நோக்கத்தோட வர்றாங்க, நமக்கான ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, நம்மளை இதை வச்சு அடையாளப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சிலருக்கு விருப்பம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சட்டமன்றத்தில் வந்து பிரேமலதா சொல்கிறாங்க, முழுக்க முழுக்க புகழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, புகழ்ச்சி உரையாத்தான் இருக்குது இது வந்து அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. எந்த ஆட்சியில் எந்த முதல்வரை யார் புகழாமல் இருந்தாங்க? அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கொத்தடிமைகள் போல இருந்தால் பொழுதுகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒப்பிடுகின்ற பொழுது பரவாயில்லன்றேன். எம்ஜிஆர் படம்லாம் பாடி புகழ்ந்தாங்க. ஐயே, அதை விட அபத்தமாக சட்டமன்ற உரைகள்லாம் இப்போ போட்டு பாருங்க. அதாவது அறிவுள்ளவன் ஜெயிக்க முடியாது, அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், கடந்து வந்துட்டோம். சரியா? இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒப்பிடுகின்ற பொழுது இது வந்து அவ்வளோ மோசம் கிடையாதுங்கிறது எங்க இருக்கு. ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி தம்பி.